కట్టేస్తాము, ఏడాదిన్నర మొత్తం చెప్పాం కదా. இந்த வீடியோதான் ஆந்திர அரசியல் களத்தை தற்போது அதிர வைத்துக் கொண்டிருக்கிறது. வீடியோவில் பேசிக் கொண்டிருக்கும் இளைஞர் தற்போது உயிருடன் இல்லை. கடந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதி சென்னை கூவம் ஆற்றின் 4வது நுழைவுவாயில் MS நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பின்புறத்தில் இந்த இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அவரது கையில் ஜனசேனா கட்சியின் கொடி சின்னத்துடன் வினுதா என்ற பெயர் பச்சை குத்தப்பட்டிருந்தது. இதை வைத்து போலீசார் விசாரணை நடத்திய போது இறந்து கிடந்த நபர் திருப்பதியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசலு என்கிற ராயுடு என்பது தெரிய வந்தது. CCTV காட்சிகளை வைத்து சடலத்தை வீசிச் சென்ற கார் ஆந்திர பதிவெண்ணை கொண்டது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த காரை வைத்து ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாளஹஸ்தியைச் சேர்ந்த பவன் கல்யாணின் ஜனசேன கட்சி நிர்வாகி வினுதா, அவரது கணவர் சந்திரபாபு, சிவக்குமார், ஜனசேனா IT விங் நிர்வாகி தாசர், கோபி, கார் ஓட்டுநர் ஷேக் தாசர் ஆகியோரை பிடித்து சென்னை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஆந்திராவில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு தேசம், பாஜக, நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி கூட்டணி வைத்து வெற்றி பெற்றது. தேர்தலின் போது காளஹஸ்தி தொகுதி ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த வினுதாவுக்கு ஒதுக்கப்பட்டதாக தெரிகிறது. பின்னர் அந்த தொகுதி கூட்டணி தலைமை வகித்த தெலுங்கு தேசம் கட்சிக்கு சென்றுள்ளது. இதையடுத்து தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பில் சுதிர் ரெட்டி என்பவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அவர் தேர்தலில் வெற்றி பெற்று MLA-வாகி உள்ளார். வினுதா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஏமாற்றத்தில் இருந்துள்ளனர். இதனால் அடிக்கடி இரு கட்சியினருக்கும் இடையே சிறு சிறு மோதல்கள் வெடித்து வந்துள்ளது. இறந்து போன ராயுடு கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் வினுதா வீட்டில் தங்கி வேலை பார்த்து வந்துள்ளார். சமீபத்தில் வினுதா படுக்கை அறையில் உடை மாற்றும் போது கட்டிலுக்கு அடியில் செல்போன் ஒன்றை கண்டெடுத்துள்ளார். அது ராயுடு உடையது என்பதையும் அந்த போனில் வீடியோ பதிவாகிக் கொண்டிருப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது தொடர்பாக ராயுடுவிடம் வினுதாவும் அவரது கணவர் சந்திரபாபுவும் விசாரித்துள்ளனர். காளஹஸ்தி தொகுதி MLA-வான தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த சுதிர் ரெட்டி பணம் கொடுத்து கட்சி நடவடிக்கைகள் மற்றும் செயல்பாடுகளை கண்காணிக்க சொன்னதாக கூறியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த வினுதா ஜூன் மாதம் 21ஆம் தேதி ராயுடுவை வேலையை விட்டு நிறுத்தியிருக்கிறார். தங்கள் அரசியல் எதிரிகளின் தூண்டுதல்களுக்கு அடிபணிந்து அவர்களுக்கு ஆதரவாகவும் தங்களுக்கு எதிராகவும் சதித்திட்டம் தீட்டியதால் பணியிலிருந்து நீக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார். மேலும் தங்கள் மரியாதையை குலைக்கும் வகையில் நடந்து கொண்டதாகவும் இனி ராயுடுவுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் வினுதா அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஆத்திரம் அடங்காத நிலையில் கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி ராயுடுவை வினுதாவும் அவரது கணவரும் சட்டவிரோதமாக கடத்தி வந்து வீட்டில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்து கொன்றதாகவும் சடலத்தை சென்னை கொண்டு வந்து கூவம் ஆற்றங்கரையோரமாக வீசிவிட்டு தப்பிவிட்டதாகவும் போலீஸ் விசாரணையில் வாக்குமூலம் அளித்திருந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக வினுதா, அவரது கணவர் சந்திரபாபு, சிவக்குமார், தாசர், கோபி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இந்த கொலை வழக்கில் A1 குற்றவாளியாக உள்ள வினுதாவின் கணவர் சந்திரபாபுவுக்கு ஜாமீன் கிடைக்காததால் இன்னும் சிறையில் உள்ளார். இந்நிலையில் இறந்த ராயுடு கொலை செய்யப்படுவதற்கு சில நாட்கள் முன்பு பேசிய வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. இதில் வினுதாவுடன் டிரைவராக பணிபுரிந்து வந்த நேரத்தில் தேர்தலுக்கு முன்பு 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் MLA சுதிர் ரெட்டியுடன் தொடர்பில் இருப்பதாகவும் ஜனசேனா கட்சியின் பிரமுகர்களான பேட்டா சந்திரசேகர், கோட்டேசாய் பிரசாத், சுஜித் ரெட்டி ஆகியோர் MLA சுதிர் ரெட்டியுடன் அறிமுகப்படுத்தி வைத்ததாகவும் கூறியிருக்கிறார். 2023ஆம் ஆண்டு நவம்பர் முதல் வினுதா தொடர்பான அனைத்து அரசியல் மற்றும் தனிப்பட்ட விஷயங்களையும் சுதிர் ரெட்டியிடம் அவ்வப்போது கூறி வந்ததால் 2024 தேர்தலுக்கு பிறகு MLA 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார். மேலும் MLA சுதிர் ரெட்டி வினுதாவையும் அவரது கணவர் சந்திரபாபுவையும் கொலை செய்யும்படி கூறியிருக்கிறார்.
2 முறை கார் விபத்து ஏற்படுத்தி அவர்களை கொல்ல முயன்றதாகவும் ராயுடு வீடியோவில் சொல்லியிருக்கிறார். கொலை திட்டம் தோல்வியில் முடிந்ததால் எம்எல்ஏ சுதீர் ரெட்டி நேரடியாக தன்னை சந்தித்து வினுதா மற்றும் சந்திரபாபுவின் தனிப்பட்ட வீடியோக்களை அனுப்பும்படி மிரட்டியதாகவும் அதற்காக மேலும் 30 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பதாக கூறியதாகவும் அதன் பிறகுதான் வினுதாவின் படுக்கை அறையில் கேமரா வைத்ததாகவும் ராயுடு அந்த వీడియోவில் பேசியிருக்கிறார். ఈ 2 నిమిషాల మధ్యలో వీడియో పెట్టే లోపల నా ఫోన్కి వాట్సాప్లో మెసేజ్ వచ్చింది. మెసేజ్ వచ్చే లోపల అది సౌండ్ వచ్చి మేడం అక్క తీసుకొని చదివిస్తాను అని చెప్పి తర్వాత అనే టైంలో వీడియో చేసి ఫోన్లో డిలీట్ చేశాను. నాకు భయంగా వేసింది. ராயுடுவின் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதோடு ஆந்திர அரசியல் களத்தையும் அதிர வைத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.